ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம காலையில் என்ன மார்னிங் எழுந்திரிச்சதுமே என்ன சாப்பாடு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது இப்போ நான் தர்பூசணி வெட்டிகிட்ருக்கேன் மக்களே. ஃபுல்லாக அந்த கொட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம பீஸ் போடும்போது அது நம்மளுக்கே சாப்பிடணும்னு தோணும். இல்லை அந்த கொட்டையை எடுத்து வைக்கிறதுக்கே நம்மளுக்கு அதெல்லாம் நேரம் போயிடும். அதனால் நான் இதை கொட்டையெல்லாம் தனியாக எடுத்து வைக்க போகிறேன் மக்களே. 2 பீஸாக போட்டிருக்கோம். காலையில் எழுந்திரிச்சதுமே நிறைய சாப்பிடணும். இதை கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். அதான் காலையில் டெய்லியுமே ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி வச்சிடுறது. தோசை இட்லி சாப்பிட்டாலுமே ஒரு ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும் மக்களே. நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். அதுவும் இந்த வெயிலுக்கு தர்பூசணி எடுத்துக்கோங்க, ரொம்பவே நல்லது. குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறதா நம்ம கூட அப்படி போட்டு சாப்பிட்லாம். குழந்தைங்க ரொம்ப நேரம் உட்காந்து இதையே பீஸை கட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதனால் நம்ம எடுத்துட்டோன்னா அப்படி நீங்கள் வெட்டும் போதே அதில் வரும் இல்லையா, அதை இந்த கத்தி வச்சு குத்துறாலே வந்துடும். இல்லைனா கையை வச்சு கூட எடுத்துக்கலாம். இது கத்தி வச்சு வெட்டுறதுனால நான் அப்படி எடுத்துட்டேன் பாருங்க. சாப்பிடும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் மக்களே. நம்ம தர்பூசணி ஃபுல்லாக வெட்டி வச்சு பாருங்கள், எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ஒரு கொட்டை இல்லாமல் எடுத்துருக்கேங்க பாருங்கள். தர்பூசணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ முட்டை எடுத்துக்கலாம். முட்டை உடைக்கல மக்களே, தான் உடைக்கணும். நம்மளுக்கு ஒரு பக்கம் பால் கொதிச்சுக்கிட்டு இருக்குது. நான் பால் ஒரு டம்ளருக்கு காப்பியாகவும் 2 டம்ளர் ஹார்லிக்ஸாகவும் எடுத்துருவேன். நம்மளுக்கு பால் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்க. தர்பூசணி உள்ளது பேலன்ஸ் இருக்குது. இது மத்தியானம் சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது முளைக்கட்டிய பச்சைப்பயிறு. இதில் பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் கேரட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக லெமன் இதெல்லாம் புழிஞ்சு விட்டுருக்கேன். லாஸ்ட்டாக மேலே பெப்பர் தூவி லெமன் இதெல்லாம் புழிஞ்சு விட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் மக்களே. இதை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இது அப்புறம் வெள்ளை கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை மிக்ஸு எல்லா பயிர் வகையும் மிக்ஸ் பண்ணி கூட நம்ம முளை கட்டி சாப்பிட்லாம். இதுதான் இன்றைக்கி காலையிலைக்கு சாப்பாடு உள்ளது சாப்பிட்ருவோம் மகளே. இது அப்புறம் தர்பூசணி, அதுக்கப்புறம் முட்டை, அப்புறம் பால். ஜூஸாக வழக்கமாக போடும். ஜூஸாக போட்டு குடிக்காதீங்க, சுகர் வந்துடும். அதனால் பழமாக எடுத்துக்கோங்க. இது பச்சைப்பயிறு பச்சைப்பயிறு இதில் இங்கே பாருங்கள், இதில் நேற்று நைட்டு தான் நான் முளை கட்டுறதுக்கு வச்சுருந்தேன். இந்த இருக்குல்ல கொஞ்சம் தான் மக்களே வந்திருக்கும் நம்மளுக்கு. இது இன்றைக்கி விட்டுட்டோன்னா நாளைக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா நிறையா வந்துடும். இப்போ நாளைக்கு நம்ம வெறுமனையாகவே எடுத்து சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கோம். அவ்வளோதான் மக்களே.
எனக்கான சாப்பாடு தண்ணியுமே நம்ம எடுத்து வச்சாச்சு. தண்ணி வந்து வெந்நி குடிக்காதீங்க. வெயில் நேரத்தில் நாங்கள் ஃபுல்லாக கொஞ்சம் நாளாகவே வெந்நி தான் குடிச்சிட்ருந்தோம். இப்போ வெந்நியே குடிக்கிறதில்ல. இருக்கிற அடிக்கிற வெயிலில் வெந்நி குடித்தா அவ்வளோதான். அதனால் நாங்கள் இப்போ வந்து வெறுமனவே பச்சை தண்ணியாகவே எடுத்துகிட்ருக்கோம். இதுதான் மக்களே சாப்பாடு. நம்ம வந்து இதில் வந்து காஃபி, 1 டம்ளர் காஃபி, 2 டம்ளர் ஹார்லிக்ஸ் மிக்ஸ் பண்ண போகிறோம். அதை வந்து லாஸ்ட்டாக தான் மறுபடியும் நம்ம மிக்ஸ் பண்ணி குடிக்க போகிறோம். இதை ஃபஸ்ட்டு சாப்பிடுவோம். இது வந்து 3 பேர்த்துக்கான ஃபுட்டு. அதான் நம்ம 3 முட்டை வச்சுருக்கோம். அதாங்க மக்களே சாப்பாடு காலையில். உங்கள் வீட்டில் என்னென்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.